நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தமிழ்மறை 396. வள்ளுவ பெருமகனார். கல்விக் கொள்கை. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை சரியாக சமமாக அனைவருக்கும் இலவசம். நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். எனவே தொடக்க கல்வி தொடக்க நல வாழ்வில் நாம் தமிழர் அரசு அதிக அக்கறை செலுத்தும். உயிரும் அறிவும் விற்பனைக்கு வந்துவிட்ட நாடு வளராது. எனவே மருத்துவத்தையும் கல்வியையும் நமது அரசு பொதுவுடைமையாக்கும். கல்வி தரம். முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் மற்றும் அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் என அனைவருமே அரசு பள்ளியில்தான் கல்வி கற்க வேண்டும் என்பது அடிப்படை சட்டமாக்கப்படும். அப்போதுதான் அரசு பள்ளிகள் முறையாக இயங்கும். அரசு பள்ளிகள் முறையாக இயங்கினால் தான் ஆசிரியர்களின் தேவைக்கேற்ப காலி பணியிடங்களை நிரப்ப முடியும். மாணவர்களின் எண்ணிக்கை கூடினால் மேலும் புதிய ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்க முடியும். மேலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தான் அரசு வேலைகளில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அப்போதுதான் அரசு பள்ளியின் கல்வி தரம் உயரும். இந்த முறையை பின்பற்றிய கேரளாவில் 37.5 விழுக்காடு மக்கள் அரசு பள்ளியை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். இதை நாம் தமிழர் அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்தும். கல்வியின் அடிப்படை நோக்கம். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறைகளில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. கல்வி சுமையாக அல்லாமல் சுகமாக இருக்க வேண்டும். கல்வி விற்பனை பொருள் அல்ல, அது நம் குழந்தைகளின் அடிப்படை உரிமை. கல்வி சமூகத்தை கட்டமைக்கும் கருவி. ஒடுக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கும் வழிமுறை. ஏற்ற தாழ்வுகளற்ற பாகுபாடுகளற்ற உண்மையான மக்களாட்சியை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். இளைய சமூகம் உயிர் வாழ்வதற்கான முன்னேறுவதற்கான சம வாய்ப்புகளை ஒழித்து கட்டிய தற்போதைய கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிரானது. கல்வியை தனியார் முதலாளிகளின் வணிக பொருளாக மாற்றியது படிக்கும் பிள்ளைகளுக்கு இழைக்கப்பட்ட பெரும் இரண்டகம். கல்விக்கென்று வரியை வாங்கிக் கொண்டு அந்த கல்வியை விலை கொடுத்து பெற வைப்பது மாபெரும் சமூக குற்றம். தாய்மொழி கல்வி குறித்து காந்தியடிகள். ஒருவருக்கு தாய்ப்பால் எவ்வளவு முதன்மையோ அதே போல் தாய்மொழி கல்வி முதன்மை என்று கூறினார் அண்ணல் காந்தி. அயலார் மொழியை பயிற்சி மொழியாக நம் மாணவர்கள் மேல் திணித்திருப்பது நம்மை அழிக்க வல்லது. அதுவே மிகப்பெரிய கொடுமை என்பதை வருங்கால வரலாறு செல்லும் என்று 1928 ஜூலை 5ஆம் நாளன்று யங் இந்தியா இதழில் எழுதி எச்சரித்திருந்தார். அயலார் மொழிவழி கல்வி மாணவ செல்வங்களின் ஆற்றலை பெருக்காமல் மங்க செய்துவிடும். இந்த கல்வி முறையை நாம் விடாப்பிடியாக கடைபிடித்தால் நம் நாட்டின் உயர்நாடியான கல்வியை அழித்துவிடும் என்று கவலைப்பட்டார். அதனால் தாய்மொழி வழி கல்வியை நாம் நடைமுறைப்படுத்துவோம். உலக நாடுகள் ஒருவருக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அந்த மொழிதான் அவருக்கு கல்வி மொழியாக இருக்க வேண்டும். ஜப்பான், ஜெர்மனி, சைனா, பிரான்ஸ் உள்ளிட்ட உலக நாடுகள் பலவும் முன்னேறிய நாடுகளாகவே இருக்கின்றன. காரணம், அங்கே அவரவர் தாய்மொழியில் கல்வியை கற்றுத் தருகிறார்கள். சொந்த மொழியில் கற்று சிந்திக்கும் போதுதான் அறிவு வளர்ச்சி ஏற்படும் என்பது அறிவார்ந்த மக்களின் கருத்தாக இருக்கிறது. அதனால் தாய்மொழி கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உலக அளவில் சிறந்த கல்வி முறையில் தொடர்ந்து முதன்மை நாடுகள் ஒன்றாக இருக்கும் சவுத் கொரியா தனது தாய்மொழியில் தான் கல்வியை கற்றுக் கொடுக்கிறது. இங்கு பிள்ளைகளை 6-7 அகவையில் தான் 1ஆம் வகுப்பில் சேர்க்கிறார்கள். அதே போல சிறந்த கல்வி முறையில் முதல் 10 இடங்களில் இருக்கும் ஜப்பான், ஜெர்மனி, பின்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் தங்கள் தாய்மொழியில் தான் கல்வியை கற்றுத் தருகின்றன. மேதைகள். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் அறிவியல் மேதையுமான ஆப்பா ஜே அப்துல் கலாம், அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த நீதியரசர் பி சதாசிவம், கணித மேதை சர் சி.வி. ராமன், புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களான தாமஸ் ஆல்வா எடிசன் உள்ளிட்ட பலரும் அவரவர் தாய்மொழியில் படித்தவர்கள்தான். தமிழ் மொழியில் கல்வி கற்றால் மட்டுமே அறிவு வளர்ச்சி மேம்படும். அது நாட்டின் வளர்ச்சிக்கும் பயன்படும் என்று நாம் தமிழர் அரசு புதியதொரு கல்விக் கொள்கையை முன்வைக்கிறது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. வரலாற்றில் வெற்றி பெற்ற அனைவரும் தாய்மொழியில் கற்றவர்களாகவே இருக்கிறார்கள். தாய்மொழியில் கற்றவர்கள் படைப்பாளிகளாக இருக்கிறார்கள். தாய்மொழியில் கல்லாதவர்கள் பயன்பாட்டாளிகளாகவே இருக்கிறார்கள். மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி மட்டுமல்ல. ஒவ்வொரு மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் என உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிராகவும் முகமாகவும் முகவரியாகவும் அடையாளமாகவும் இலக்கியமாகவும் கலையாகவும் வரலாறாகவும் அரசியலாகவும் எல்லாமாகவும் இருப்பது அவரவர் தாய்மொழியே. நம் தாய்மொழி சிதைந்து அழிந்தால் நம் இனம் அழிந்து போகும். ஒரு மொழியை எழுத படிக்க பேச தெரியாத ஓர் இனம் அழிந்துவிடும். தமிழகத்தின் தெருக்களில் கூட ஸ்ட்ரீட், அவென்யூ, எக்ஸ்டென்ஷன், செக்டார் போன்ற ஆங்கில சொற்கள் இருக்கின்றனவே தவிர தமிழ் இல்லை. வீடுகளுக்கு பல சாளரங்கள் இருப்பதை போல உலக மொழிகள் இருக்கட்டும், ஆனால் நுழைவாயிலாக இருக்கிற தலைவாயில் நமது தமிழ் மொழியான தமிழாக இருக்க வேண்டும். பெற்ற தாயை பட்டினி போட்டுவிட்டு உணவு கொடை செய்வது பலனில்லை. அதேபோல் தாய்மொழி தெரியாமல் எந்த மொழியை கற்றாலும் அவன் அறிவற்றவன். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி மட்டுமே, அதுவே அறிவு அல்ல. பிரிட்டனில் கல்வி அறிவற்றவன் கூட ஆங்கிலத்தில் தான் பேசுவான், ஏனெனில் அது அவனது தாய்மொழி. தொடக்க கல்வி முதல் உயர் படிப்பான மருத்துவ, சட்டம், பொறியியல் வரையிலுமான அனைத்து பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்றுத்தரப்படும். தமிழ் வழி கல்வியை சட்டமாக்கப்படும். மொழிக் கொள்கை. தமிழ் பயிற்று மொழியாகவும் ஆங்கில கட்டாய பாட மொழியாகவும் உலக
பள்ளிகளின் அனைத்து மொழிகளும் விருப்ப மொழியாக பயிற்றுவிக்கப்படும். ஒரு மொழிக் கொள்கையே பின்பற்றப்படும். தமிழகத்தில் உள்ள நவோதயா மற்றும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடமொழியாக பயிற்றுவிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். பிற நடுவண் பாடத்திட்டங்களை பின்பற்றும் CBSE மேல்நிலை பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடமொழியாக்கப்படும். நாம் தமிழர் ஆட்சியில் தமிழர்கள் தங்கள் தாய்மொழியில் ஆழமான புலமை பெற்றிருப்பார்கள். ஆங்கிலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக எழுதவும் பேசவும் திறன் பெற்றிருப்பார்கள். மேலும் பிற உலக மொழிகளிலும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். தனியார் ஆங்கில பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் ஆங்கிலத்தின் தரம் உயர்த்தப்படும். தமிழ் படித்தால் அரசு வேலை, ஆங்கிலம் படித்தால் அயல்நாட்டில் வேலை, இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்று பேசுவது அவமானமானது. இந்த அவமான சொல் அளிக்கப்பட வேண்டும். தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலை நாம் தமிழர் அரசு உருவாக்கும். தனியார் ஆங்கில வழி கல்விக்கு எதிராக நடவடிக்கைகள் இருக்காது. ஆனால் அரசு பள்ளிகள் அனைத்தும் உலக தரத்திற்கு உயர்த்தப்படும். தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 20 விழுக்காடு இடப்பங்கீடு என்பது 40 விழுக்காடாக உயர்த்தப்படும். மீதம் இருக்கும் பணியிடங்களை நிரப்பும் தேர்வுகளில் தமிழ் மொழி அறிவுத்திறனை மேலும் ஆழமாக மதிப்பிடும் வகையில் மாற்றம் கொண்டு வரப்படும். சமஸ்கிருதம் தமிழ் இடையிலான போர். இந்திய ஒன்றிய அரசால் சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கப்படும் தொகை தமிழுக்கு ஒதுக்கப்படுவதில்லை. சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன் அதிகாரம் கேட்கிறான். மொழி வழியை மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சமஸ்கிருதத்திற்கென்று எந்த மாநிலமும் பிரிக்கப்படவில்லை. இறந்து போன சமஸ்கிருத மொழியை உயிர்ப்பிக்க துடிக்கின்றார்கள் ஒன்றிய ஆட்சியாளர்கள். நாம் இறந்து கொண்டிருக்கின்ற நம் தாய்மொழியை உயிர்ப்பிக்க துடிக்கின்றோம். அறிவுச்சோலை. குழந்தை பருவம் அறிவு, மொட்டு, மலர் என்று வகைப்படுத்தப்படும். குழந்தைகள் 3 வகையில் அரும்பு என்ற வகுப்பில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அடுத்து மொட்டு, மலர் என அடுத்தடுத்த வகுப்புகளில் பயிற்றுவிக்கப்படுவார்கள். இந்த வகுப்புகளில் விளையாட்டு, ஓவியம் வரைதல், நீதி கதைகள், இசை கேட்டல், பாட்டு பாடுதல், அறிவியல் கதைகள் ஆகியவை எளிய முறையில் பயிற்றுவிக்கப்படும். மேலும் விளையாட்டு பூங்கா, சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒவ்வொன்றும் விளக்கமாக பயிற்றுவிக்கப்படும். தனித்திறன் கல்வி. அரும்பு, மொட்டு, மலர் கல்வி முறையின் போது பிள்ளைகள் படிக்க மாட்டார்கள். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து பிள்ளைகளை படித்து அவர்களின் தனித்திறமை அறிந்து கொள்வார்கள். 6வது அகவையில் 1ஆம் வகுப்பில் சேர்க்கும் போது சிறுமிகளின் தனித்திறன் குறித்து பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கேட்டறிந்து அதுவே முதன்மை பாடமாக பயிற்றுவிக்கப்படும். மற்றவை அனைத்தும் துணை பாடமாக பயிற்றுவிக்கப்படும். ஓவியம், விளையாட்டு, சமூக பணி, புதிய கண்டுபிடிப்பு, மக்கள் மேம்பாடு, கணினியியல், அறிவியல், கணிதம், இயற்கை வேளாண்மை, இயந்திரவியல் என்று எதில் ஆர்வமாக இருக்கின்றார்களோ அதுவே அவர்களுக்கு முதன்மை பாடமாக பயிற்றுவிக்கப்படும். இதன் மூலம் துறை சார்ந்த ஆற்றல் மிக்க மேதைகளை அனைத்து துறைகளிலும் உருவாக்குகின்ற கல்வியாக நாம் தமிழர் ஆட்சியின் கல்வி முறை இருக்கும். படித்து முடித்தபின் வேலை இல்லை என்ற நிலையை மாற்ற பள்ளி படிப்பின் போதே தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து தொழிற்பயிற்சி வழங்கப்படும். தேர்வில்லா தேர்ச்சி, சுவரில்லா கல்வி. மதிப்பெண்களை வைத்து மாணவர்களின் அறிவை அளவிட முடியாது. எனவே 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பயிற்சி முறை கல்வி பயிற்றுவிக்கப்படும். அனைத்து இடங்களிலும் நேரில் அழைத்து சென்று பயிற்சி முறை கல்வி அளிக்கப்படும். தேர்வில்லா தேர்ச்சி முறை பின்பற்றப்படும். 10ஆம் வகுப்பில் அரசு தேர்வு நடத்தப்படுவதால் அதற்கு பயிற்சியாக 9ஆம் வகுப்பில் தேர்வு முறை பாடம் நடத்தப்படும். தனித்திறமை வளர்ப்பு. இசைத்துறையில் பல விருதுகளை பெற்றுள்ள இசைஞானி இளையராஜா, ஆஸ்கர் விருது பெற்ற இசைப்புயல் AR ரகுமான் ஆகியோர் இசையில் மட்டுமே தனித்திறமை வெளிப்படுத்தி புகழிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்து நிற்கிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் உலக புகழும் பெரும் பணமும் ஈட்ட காரணம் அவரது தனித்திறமைதான். மட்டை பந்தை மட்டுமே முதன்மையாக எடுத்துக்கொண்டார். ஜமைக்கா என்ற நாட்டை இந்த உலகுக்கு காட்டிய உசேன் போல்ட் என்ற ஓட்டப்பந்தய வீரர் உலக புகழ் பெற காரணமும் அவர் விளையாட்டு போட்டியில் மட்டுமே தனித்திறன் கொண்டவராக இருந்ததுதான். அனைத்து துறைகளிலும் இப்படி தலை சிறந்த வல்லுநர்கள் தனித்திறன் பெற்றவர்களாக வளர்த்தெடுக்கப்படுவார்கள். எதிர்காலத்தில் இந்தியாவிலேயே பல திறமையாளர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக தலை நிமிர்ந்து நிற்பார்கள். அதற்கான கல்வி முறையை நாம் தமிழர் அரசு வழங்கும். பசுஞ்சோலை பள்ளிகள். அரசு பள்ளிகள் அனைத்தும் கலை நுட்பத்துடன் கட்டப்படும். தரமான விளையாட்டு திடல், சிறந்த அடிப்படை வசதிகள், நிழல் தரும் மரங்கள், மருத்துவத்திற்கான மூலிகை செடி பண்ணைகள் ஆகியவை அமைக்கப்பட்டு பசுஞ்சோலைக்குள் பள்ளிகள் இருக்கும். கட்டிடத்தின் மேல்தளத்தில் சூரிய ஒளிக்கற்றை மின்னாக்க கட்டமைப்பு உருவாக்கப்படும். அதிலிருந்து கிடைக்கும் மின்சாரம் பள்ளிகளுக்கும் அருகில் உள்ள வீடுகளுக்கும் அளிக்கப்படும். தூய குடிநீர், மேம்பட்ட கழிப்பறை வசதிகள், மேம்படுத்தப்பட்ட நூலகங்கள் உறுதியாக அமைக்கப்படும். சமூக நீதி வாழ்வியல். தொடக்க பள்ளிகள் முதலே சமூக நீதி, நல்லொழுக்கம், வாழ்வியல், தொன்மம் குறித்து தெரிந்து கொள்ளவும் நூலகங்கள் சென்று படிப்பதற்கும் தனியே வகுப்புகள் கிழமைக்கு 2 முறை நடத்தப்படும். மாணவர்களுக்கு புத்தக சுமை இருக்காது. அவர்கள் புத்தகங்களை வைத்துக் கொள்ள வகுப்பறைகளிலே தனி பெட்டகம் அமைத்துக் கொடுக்கப்படும். வீட்டு பாடங்கள் இருக்கும் புத்தகங்களை மட்டும் மாணவர்கள் எடுத்து சென்றால் போதுமானது. பாட புத்தகங்கள், கதை புத்தகங்களை மீளாய்வு செய்து ஆணாதிக்க சாதிய பிரிவினை சொற்கள் மற்றும் சிந்தனைகள் களையப்படும். பள்ளிகளில் மாணவர்களுடைய சாதிய மோதல்களை தூண்டும் வகையிலான சின்னங்கள் முற்றிலுமாக தடை செய்யப்படும். விதிகளை மீறும் மாணவர்களுக்கு உரிய மனநல வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். மேலும் மாணவர்களை தூண்டிவிடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும். ஒன்றிய அரசின் பட்டியலில் உள்ள உயர்கல்வியை மாநில அரசின் பட்டியலுக்கு மாற்றும் உரிமை கோருவோம். சமையல், வீட்டு வேலைகள், பேணி காக்கும் பணிகள் ஆகியவை பெண்களுக்கு மட்டுமே உரியவை அல்ல. அனைத்து தொழில்களும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது என்பதை நாடகங்கள், வீட்டு பாடகங்கள் மூலம் கற்பிக்கப்படும். பள்ளி சுவர்கள், பொது போக்குவரத்து,
போக்குவரத்து, சாலைகள் போன்ற பொது சொத்துக்கள் நாட்டின் சொத்து என்பதை உணர்த்தப்படும். அவற்றை சேதப்படுத்தாமல் தூய்மையாக பேணி காப்பதன் தேவையை நடைமுறையில் கடைபிடிக்க கற்றுத்தரப்படும். குப்பைகளை தரம் பிரித்து அவற்றுக்கான கூடைகள் இடுதல், நீர் மற்றும் மின்சார சிக்கனம் போன்ற அடிப்படை சூழியல் கல்வி பள்ளியின் நாள்தோறும் விதிமுறைகளாக பின்பற்றப்படும். ஆண்டுக்கு ஒருமுறை உறுதியாக சமூக பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்தி சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வு கற்பிக்கப்படும். மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே சரியான சாலை நடத்தை, போக்குவரத்து விதிகள், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் இடரான சூழ்நிலைகளை தவிர்ப்பது போன்ற அடிப்படை திறன்களை கற்பதை நாம் தமிழர் அரசு கட்டாயமாக்கும். இளம் அகவிலேயே இந்த விதிகளை பயில்வதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் பொறுப்புள்ள சாலை பயன்பாட்டாளர்களாக இருப்பார்கள். இதனால் சாலை நேர்ச்சிகள், உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்படுவது கணிசமாக குறையும். மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் மற்ற ஊர்தி ஒட்டிகள் நடப்பவர்கள் மீதான பொறுப்புணர்வு ஆகிய குடிமை கடமைகளையும் இந்த தனிப்பாடம் இளம் தலைமுறையினருக்கு சிறப்பாக கற்பிக்கும். உடல்நல கல்வி. ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவ மாணவிகளுக்கு என்று மேம்பட்ட உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்படும். மேலும் கைப்போர், களரி போன்ற தற்காப்பு கலைகளும் பயிற்றுவிக்கப்படும். புகையிலை ஏற்படுத்தும் புற்றுநோய், இதய நோய், நுரையீரல் நோய் உள்ளிட்ட பல நோய்களை குறித்து விளக்கும் புதிய பாடத்திட்டம் இணைக்கப்படும். புகையிலைக்கு எதிராக மாணவர் சமுதாயம் செய்ய வேண்டிய கடமைகள் அதில் எடுத்துரைக்கப்படும். புகையிலை பயன்படுத்தாத சமுதாயத்தை உருவாக்குவதே நமது அரசின் நோக்கம். குழந்தைகளிடையே பாலியல், உடல் விழிப்புணர்வு, பாலின சமநியம் மற்றும் குடிமை உணர்வு போன்ற முதன்மையான சமூக விழுமியங்களை பற்றி உணர்வு அடிப்படையில் புரிய வைக்க பள்ளி கல்வியில் பாடத்திட்டங்கள் சேர்க்கப்படும். மாணவர்கள் தங்கள் உடலின் எல்லைகளை அறிந்து கொள்ள பயிற்சி அளித்தல், பாதுகாப்பற்ற அல்லது அச்சுறுத்தும் தொடுதல்களை அடையாளம் கண்டு உடனடியாக ஆசிரியர், பெற்றோர், நம்பகமான பெரியவர் தெரிவிக்க வேண்டும் என கற்பிக்கப்படும். தனிப்பட்டோர் நலம். மாதவிலக்கு கால பாதுகாப்பு, பால்வினை நோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி உடல் மீதான பொறுப்பு உணர்த்தப்படும். இணைய மற்றும் சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதன் பின்விளைவு, பாலியல் துன்புறுத்தல் முயற்சிகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து விழிப்புணர்வு பட்டறைகள் நடத்தப்படும். தமிழ் பாடநூல் சீரமைப்பு. தற்போதைய பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்கள் தமிழை ஒரு மொழியாக மட்டுமே பயிற்றுவிக்கின்றன. இதற்கு 13ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பணவந்தி முனிவரால் எழுதப்பட்ட நன்னூலை அடிப்படையாக கொள்கின்றன. நாம் தமிழர் அரசின் கீழ் தமிழ் மொழி என்பது வெறும் எழுத்திலக்கணம் மற்றும் சொல்லிலக்கணம் சார்ந்த கருவியாக மட்டும் பயிற்றுவிக்கப்படாது. நன்னூல் தமிழர்களின் வாழ்வியலை சொல்லும் பொருள் இலக்கணத்தை விரிவாக பேசவில்லை. எனவே பாடத்திட்டத்தினை நன்னூல் கட்டமைப்பில் இருந்து விடுவித்து தொல்காப்பியத்தின் அடிப்படையில் மாற்றி அமைப்பதன் மூலம் தமிழ் மொழியோடு சேர்ந்து தமிழர்களின் திணை சார்ந்த வாழ்வியல், அறநெறிகள் மற்றும் இயற்கையோடு இணைந்த பொருளாதார முறைகளை மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும். தொல்காப்பியம் காட்டும் ஐந்திணை நிலங்களின் நுட்பமான அறிவை பாடநூல்களில் கொண்டு வருவதன் மூலம் மாணவர்கள் தங்கள் மண்ணின் வளத்தையும் அதை காக்கும் முறையும் கற்றுக்கொள்வார்கள். நன்னூல் வழியிலான மொழி அறிவு என்று குறுகிய வட்டத்தில் இருந்து தொல்காப்பியம் வழியிலான இன வரலாறு மற்றும் வாழ்வியல் அறிவு என்ற பரந்த தளத்திற்கு தமிழக கல்வி முறை மாற்றப்படும். ஆசிரியர் பெருமக்களின் நலன். ஆசிரியர்கள் போற்றப்படும் சமூகமே அறிவார்ந்த சமூகம். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் ஆசிரியர் பெருமக்கள் தான் நாம் இறைவன். அவர்களை போற்றி கொண்டாட வேண்டும். அவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். பின்லாந்து நாட்டில் மற்ற உயர்ந்த பணிகளை விட ஆசிரியர் பணிக்கு தான் முன்னுரிமை தரப்படுகிறது. அங்கு ஆசிரியர் பெருமக்கள் நல்ல ஊதியத்துடன் உயர்ந்த நிலையில் உள்ளனர். அதைத்தான் இங்கே நாம் தமிழர் அரசு செய்ய நினைக்கிறது. அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் ஆசிரியர் பெருமக்கள் நலனில் நாம் தமிழர் அரசு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும். தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு 2 ஆண்டு பயிற்சிகளோடு தாய்மொழி திறனில் தனி பயிற்சியும் அளிக்கப்படும். ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு என்பது 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆய்வுக்குட்படுத்தப்படும். ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படும். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான குடியிருப்புகள் பள்ளிகளுக்கு அருகிலேயே இருக்க வழிவகை செய்யப்படும். கணவன் மனைவிக்கு வெவ்வேறு ஊர்கள் பணிமாற்றம் இருக்காது. ஒரே இடத்தில் அல்லது ஒரே ஊரில் பணியமர்த்தப்படுவார்கள். ஆசிரியர்கள் புள்ளியியல் கணக்கெடுப்பது, தேர்தலுக்கான பணிகள் உள்ளிட்ட எந்த வேலைகளும் ஈடுபட சொல்லி கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள். பள்ளிகளின் ஒருங்கிணைப்பு. நம் நிலத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் சமமான ஒரே கல்வி பெருந்தலைவர் காமராசர் கொண்டு வந்தபடி ஒவ்வொரு சிற்றூருக்கும் ஒரு தொடக்க பள்ளி, 3000 மாத்திரைக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5000 மாத்திரைக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை நாம் தமிழர் அரசு அமைக்கும். தனியார் பள்ளிகள். அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு மற்றும் கற்பித்தல் முறை உலக தரத்திற்கு உயர்த்தப்பட்டு தனியார் பள்ளிகளை விட சிறந்த கல்வி தடையின்றி வழங்கப்படும். தனியார் பள்ளியா அல்லது அரசு பள்ளியா யார் சிறந்த கல்வி வழங்குகிறார்கள் என்பதில் அரசு பள்ளிகள் முன்னிலை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் மேம்பட்ட தொழில்நுட்பங்களும் சிறந்த ஆசிரியர் பயிற்சியும் அளிக்கப்படும். தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளை முதன்மையான தேர்வாக மாறும் வகையில் கல்வித்துறை சீரமைக்கப்படும். ஏரி, கண்மாய், குளங்கள் போன்ற நீர்நிலைகளை தத்தெடுத்துக் கொள்வது, சாலை வசதிகளின் மேம்பாட்டில் பங்கெடுப்பது,
பராமரிப்பது, அரசு அமைக்கும் ஆதரவற்ற சிறுவர் முதியோர் இல்லங்கள் பேணுதலில் பங்கெடுப்பது உள்ளிட்ட சமூக நலனில் பங்கெடுத்துக் கொள்ளும் தனியார் பள்ளிகளுக்கு அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும். கூடுதல் ஆசிரியர் பணியமர்த்தும். தற்போது 30 முதல் 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று இருக்கின்றார். சில பள்ளிகள் 50க்கும் மேலான மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று இருக்கின்றார். இது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனத்தளர்வை ஏற்படுத்துகிறது. அதனால் 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற அளவீடு தமிழ்நாடு முழுவதும் உறுதி செய்யப்படும். கூடுதல் இடங்களுக்கு மேலும் புதிய ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். மாணவர்களுடைய தீய பழக்கங்களும் தேர்வு தோல்வியால் ஏற்படும் தற்கொலை எண்ணங்களும் அதிகரித்து வரும் சூழலில் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு நிலையான உளவியல் அறிவுரையாளர் பணியமர்த்தப்படுவார். சமநிலை கல்வி முறை. தேசிய கல்விக்குழு பரிந்துரைத்த பொது பள்ளிகளோடு இணைந்த அண்டை பள்ளி என்ற திட்டத்தை பாராளுமன்றமும் ஏற்றது. ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அரசு பள்ளிகளுடன் தனியார் பள்ளிகளையும் இணைத்துக் கொண்டு அனைவருக்குமான சமநிலை கல்வி முறை என்ற திட்டம் கிடப்பிலேயே உள்ளது. நாம் தமிழர் அரசு அதை போராடி நிறைவேற்றும். கட்டாய கணினி கல்வி. 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலும் கட்டாய கணினி பயிற்சி வகுப்பு இணைக்கப்படும். சற்றேக்குறைய 60,000 கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் பயிற்சி முடித்துவிட்டு வேலையின்றி காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். மாணவர்களுக்கும் கணினி பயன்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். கல்வி கடன் தள்ளுபடி. கல்வி விற்பனை பொருள் அல்ல, அதை வழங்க வேண்டியது அரசின் கடமை. கடன் வாங்கி கல்வி கற்கும் நிலையில் மக்களை வைத்திருப்பது இழிவானதாகும். இதுவரை மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும். ஒன்றிய அரசின் வருவாய். மொத்த வருவாயில் 75 விழுக்காடு மாநில அரசிடமும் 25 விழுக்காடு ஒன்றிய அரசிடம் இருப்பதே நமது கொள்கை. எவ்வகை வருவாயும் தானாக ஈட்டாத ஒன்றிய அரசிடம் வருவாய் மொத்தமாக செல்வதை நாம் எதிர்க்கிறோம். மாநில அரசின் மொத்த ஆக்க வருவாயில் கல்வித்துறைக்கு 10 விழுக்காடு பயன்படுத்தப்படும். மாணவர்கள் நல வாரியம். பள்ளி கல்லூரிகளில் ஏற்படும் குறைபாடுகள், விடுதிகளில் உள்ள சிக்கல்கள், அவர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள் உள்ள தடைகள் உள்ளிட்ட பல குறைகளை கண்காணித்து உடனடியாக தீர்த்து வைப்பதில் இந்த நலவாரியம் முனைப்புடன் செயல்படும். நூலகங்கள். உலக மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த நூல்கள் அனைத்தும் தமிழாக்கம் செய்யப்பட்டு தமிழ் ஓர் ஆய்வியல் மொழியாக உயர்த்தப்படும். அத்தகைய தமிழ் நூல்களை கொண்டு கணினிமயமாக்கப்பட்ட நூலகங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நிறுவப்படும். தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்வியில் மாநில உரிமையை சிதைத்து ஆளும் பாஜகவின் இந்துத்துவ கொள்கையை அடிப்படையாக கொண்டு முன்மொழியப்பட்டதே தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆகும். எனவே தேசிய கல்விக் கொள்கையை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கின்றது. ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையின்படி 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்புகளில் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முறை அறிமுகம் செய்யப்படுவதாக முன்மொழியப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தனது மாநில கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டு அதில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வில்லா கொள்கையை தொடர்வதாகவும் பொதுத் தேர்வு இல்லை என்றும் உறுதியளித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான மாநில கல்விக் கொள்கை தொடர்ந்து கடைபிடிக்கப்படுவதோடு அவற்றினை மேலும் சீர்படுத்தி தேசிய கல்விக் கொள்கை முற்றிலுமாக திரும்ப பெறப்படுவது உறுதி செய்யப்படும். தேசிய கல்விக் கொள்கை இந்திய ஒன்றிய முழுமைக்கும் வல்லபாய் பட்டேல் வரலாற்றை கற்பிக்கும், பாபு சிதம்பரனார் வரலாற்றை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கற்பிக்குமா, சான்சி ராணி எனும் லட்சுமி பாய் வரலாற்றை கற்பிக்கும், வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாற்றை கற்பிக்குமா, வீரம் என்றாலே மராட்டிய மன்னர்கள் தான் என்று கற்பிக்கும் ராசராசன் எனும் அருண்மொழி சோழன் வரலாறு இதுவரையிலும் கற்பிக்கப்படவில்லை. தேசிய கல்விக் கொள்கையில் தேசிய இனங்களின் வரலாறு மறைக்கப்பட்டு இந்திய ஒன்றிய அரசு நினைக்கும் வரலாறு மட்டுமே கற்பிக்கப்படும். தாய்மொழி கல்விக்கான முதன்னுரிமை மறக்கப்படும். இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணித்து வட இந்திய வரலாற்றை முதன்மைப்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையில் தமிழரின் வரலாறு முற்றிலுமாக புறக்கணிக்கப்படும் பெருங்கேடு உள்ளது. எனவே தேசிய கல்விக் கொள்கை 2020 முழுமையாக திரும்ப பெற செய்து கல்வியை பொது பட்டியலிருந்து முழுமையாக மாநில பட்டியலுக்கு மாற்றம் செய்யும் முயற்சியை நாம் தமிழர் கட்சி மேற்கொள்ளும். ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ள 2400 கோடி ரூபாய் தொகையை ஈடு செய்யும் தற்காலிக தீர்வாக மாநில அரசின் சொந்த வரவு செலவு அறிக்கையிலிருந்து ஒதுக்கி அத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பள்ளி மேம்பாட்டு பணிகள், அடிப்படை வசதிகள் மற்றும் ஆசிரியர்கள் சம்பளம் போன்ற இன்றியமையா செலவுகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை நாம் தமிழர் அரசு உறுதி செய்யும். உயர்கல்வி. மாநில அரசின் உரிமை. ஒன்றிய அரசின் பட்டியலில் உள்ள உயர்கல்வியை மாநில அரசின் பட்டியலுக்கு மாற்றும் உரிமையை வலியுறுத்தி பெறப்படும். பிற மாநில ஆட்சியாளருடன் இணைந்து மாநில உரிமை வென்றெடுக்கப்படும். நுழைவுத் தேர்வுகள். இந்திய ஒன்றிய முழுமைக்கும் ஒரே தன்மையான கற்றல் வாய்ப்புகள் இல்லாத நிலையில் ஒரே தன்மையான நுழைவு மற்றும் தகுதி தேர்வு என்பது பொருத்தமற்றது. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு பாஜகவின் ஆட்சியில் வீரியமாக செயல்படுத்தப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு மற்றும் தேசிய தகுதி தேர்வு போன்ற தேர்வு முறைகள் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என்பது ஒரு வடிகட்டிதான். கல்வி முறையை மாற்றாமல் வெறும் வடிகட்டியான தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வருவதால் மருத்துவர்களின் தரம் உயரும் என்பது அடிப்படையற்றது. மருத்துவம் மட்டுமல்லாது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கும் ஒன்றிய அரசு நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வருகிறது. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கு எந்த வகையான தேசிய நுழைவுத் தேர்வும் அனுமதிக்கப்படாது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே சேர்க்கை நடைபெறும். ஆசிரியர் தேர்வில் வெளிப்படைத்தன்மை. உயர்கல்வித்துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஊழியர்கள் தேர்வு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். குறிப்பாக உண்மையான சமூக நீதி விழுக்காட்டு அடிப்படையில் நிரப்பப்படும். பெண் பேராசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பு உறுதி அளிக்கப்படும். அவர்கள் வாழும் பகுதியிலேயே பணியமர்த்தப்படுவார்கள். கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள்
மாணவர்கள் வருகை பதிவுகள் கணினி வருகை பதிவாக மாற்றப்படும். உயர் கல்வி பாடத்தில் ஒரு துறையில் வழங்கப்படும் பட்டங்கள் மற்ற அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரே பெயரில் ஒரே தரத்தில் ஒரே பாடத்திட்டத்துடன் அயல்நாடுகளில் வழங்கப்படும் பட்டங்களுக்கு இணையாக இருக்கும்படி வழங்கப்படும். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் 5000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கப்படாத நிலையில் கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான சட்டப்படியான பணி பாதுகாப்பும் உரிமைகளும் உறுதி செய்யப்படும்.